Good morning, children. இப்போ நம்ம வந்து தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம் காமர்ஸில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். வாட் இஸ் மீன் பை பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆல் த ப்ராசஸ் டேக்கிங் பிளேஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு த பாயிண்ட் ஆஃப் கன்சப்ஷன் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். இப்போ வந்து அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுற பிளேஸ்லேருந்து என் பொசிஷன்னா கன்சப்ஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராசஸையும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன்னா வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ஆனால் அதோடைய கன்சியூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருப்பாங்க. சரியா? அவங்க எல்லாருக்குமே வந்து கூட்ஸ் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் அதில் அதுக்கு இடையில நிறைய இன்டர்மீடியரிஸ் வந்து காரணமாக இருக்காங்க அதுக்கு. அதாவது ஹோல்சேலர், ரீட்டெய்லர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அப்புறமா வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே வந்து காரணமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம கலெக்டிவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம 2 broad கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னா இண்டஸ்ட்ரி அண்ட் தென் another one is காமர்ஸ். இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் மீன் பை இண்டஸ்ட்ரி? நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் ரெஃபர்ஸ் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் கனெக்டட் வித் கன்வர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன்டு யூஸ்ஃபுல் குட்ஸ். அதாவது இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன, அது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை ஒரு யூஸ்ஃபுல் குட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதோடைய ஒர்க் வந்து எப்படின்னா அதோடைய சிமிலாரிட்டியை பொறுத்து நிறைய குரூப்பிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ வந்து அனிமல்ஸ் எல்லாம் ப்ரீட் பண்ணுறது, அதோடைய ரிலேட்டட் ப்ராசஸ்லாம் செய்கிறதுக்கு பேர் ஒரு ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா அது வந்து என்னென்னா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட காட்டன், அதுக்கப்புறமா அதோடைய ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் செய்கிற யூனிட்ஸை வந்து நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து செய்கிறதுக்கு பேர் வந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் பேங்கிங், இப்போ பேங்கிங்கில் நம்ம என்ன சொல்கிறோன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா விதமான சர்வீசஸையும் செய்கிறதுனால அவங்களெல்லாம் வந்து என்னென்னா சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இங்கே உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் மேப் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கலாம். அது என்னென்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ். இப்போ அந்த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி பற்றி தான் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னும் போது அதை வந்து நம்ம வந்து 3 ஆக்டிவிட்டீஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி, செகண்டரி ஆக்டிவிட்டி அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டெரிஷரி ஆக்டிவிட்டி. ப்ரைமரி ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி, இது 2 தான் ப்ரைமரி ஆக்டிவிட்டி. இதை பற்றி ப்ரீஃபாக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஆக்டிவிட்டி. இதில் வந்து என்னென்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 2 டைப்ஸாக இருக்குது. இல்லை மேனுஃபேக்சரிங்கை வந்து நம்ம ஃபர்தராக 3 டைப்ஸாக பிரிச்சுருக்கோம். அது என்னென்னா அனாலிட்டிக்கல், சிந்தட்டிக்கல், ப்ராசஸிங் அப்படின்னு 3 டைப்ஸாக பிரிச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு டெரிஷரி வந்து அது தனி. டெரிஷரி வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீசஸ் தான், அது தனி. அதில் எந்த விதமான பிரிவுகளும் கிடையாது, கிளாசிஃபிகேஷன்ஸும் கிடையாது. ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ், நெக்ஸ்ட் ப்ராட் கேட்டகரி என்னன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ். இதில் வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸை 4 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா மைக்ரோ, நெக்ஸ்ட்டு ஸ்மால், நெக்ஸ்ட்டு மீடியம், நெக்ஸ்ட்டு லார்ஜ். ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் நம்ம இதை வந்து 4 டைப்ஸாக பிரிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இந்த ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேச்சராக கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஹியூமனுடைய யூட்டிலைசேஷனுக்காக தர்றது தான் என்னன்னு சொல்கிறதுனா ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்கிறோம். இது ஃபுல்லாகவே வந்து நேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. புரியுதா? நேச்சராக கிடைக்கக்கூடியதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இந்த ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தீஸ் ஆல் ஆர் பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஒன்லி. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், ஹார்டிகல்ச்சர், இது எல்லாமே இந்த ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸில் வரும்.
ஃபர்ஸ்ட் அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் தான் என்னென்னா நம்மளுக்கு எர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது வந்து நம்மளுக்கு என்னென்னா ஜியோகிராஃபிக்கல் அண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம வந்து இன்னும் அதை வேறு ப்ராடக்ட்ஸாக வந்து மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா எடுக்கிறோம் பூமியிலேருந்து. இதை தான் நம்ம எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் வந்து என்னென்னா ஆயில், மின்னிங், அப்புறமா ஹண்டிங் அண்ட் ஃபிஷ்ஷிங் இது எல்லாமே வந்து வரும். மின்னிங்னா என்னதுன்னா நிறைய இது கோல்டு அந்த மாதிரி மெட்டல்ஸ், அயன், அதுக்கப்புறம் வந்து மேங்கனீஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஆயில் ட்ரில்லிங் வந்து பெட்ரோல் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பூமியில் இதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதை நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ரிஃபைன் பண்ணுறோம் இல்லையா. இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அது வந்து ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை திரும்பி அதை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம பயன்படுத்துகிறோம். எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஃபுட்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பயன்படுத்துகிறோம். அப்போ அதோடைய ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அனிமலாக இருந்தாலும் சரி, கண்டினியூவாக அதோடைய ப்ரொடக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அதை எல்லா மக்களுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்னா அவங்களுடைய டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ளை பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த மாதிரியான பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை நம்ம வந்து ப்ரீட் பண்ணணும். அவங்களுடைய ரீப்ரொடக்ஷனை வந்து நம்ம வந்து கண்டினியூ ப்ராசஸை நம்ம வச்சுருக்கணும். அதுக்காக தான் சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நர்சரிஸ், பவுல்ட்ரி, டைரி, பிக்ரி, அதுக்கப்புறம் ஹேச்சரிஸ், நர்சரிஸ், ஃபிஷரி இது எல்லாமே வந்து இருக்குது. இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவுல்ட்ரி வந்து நிறைய இடத்துல இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த நிறைய ஃபார்ம்ஸ், கோட் ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் கவ் ஃபார்ம்ஸ் இது எல்லாமே நிறைய இடத்துல இருக்குது. ஃபிஷரிஸ், நிறைய ஃபிஷரிஸ் கூட என்ன பண்ணாங்கன்னா வளர்க்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்னதுன்னா இட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் தி பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ். அதாவது என்னன்னா பிரைமரி இண்டஸ்ட்ரீஸில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பொருட்களை வச்சு அதுதான் இதுக்கு ரா மெட்டீரியல். எப்படி வந்து பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நம்மளுடைய நேச்சர் வந்து ஒரு ரா மெட்டீரியல், அதை ரா மெட்டீரியல் சொல்ல முடியாது, அதுதான் சோர்சஸாக இருக்குது. ஆனால் செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து மெயின் சோர்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைமரி இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பொருளை தான் நம்ம செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இன்புட்டாக போடுவோம். புரியுதா? அதனால வந்து செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியலை நம்ம செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் மூலயமா போட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆர் அனதர் செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை தயார் செய்வோம். இது வந்து நிறைய ப்ராசஸ்க்குள்ளே என்ன பண்ணுதுன்னா போகுது. சரியா? நெக்ஸ்ட்டு these industries are engaged in producing goods through processing of raw material and thus creating farm utilities. They bring out diverse finished products which we consume or use through the conversion of raw material or partially finished material in the manufacturing operations. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய மிஷன்ஸ் மூலயமா என்ன பண்ணப்படுதுன்னா கேரி அவுட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட்டு நிறைய வந்து ப்ராசஸிங்கில் வந்து அதை உட்படுத்துறதன் மூலயமா என்ன பண்ணப்படுதுன்னா கேரி அவுட் பண்ணப்பட்டு அது ஒன்று செமி ஃபினிஷ்டு ப்ராடக்டாவோ இல்லைன்னா கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டு ப்ராடக்டாவோ டைரெக்டாக கன்சப்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்டாவோ வெளியில் வருது. இந்த ப்ராசஸை நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. இந்த அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா which analyzes and separates different elements from the same material as in the case of oil refinery. இப்போ ஒரு ரா மெட்டீரியல், அதாவது ஒரு ரிசோர்ஸஸ்லேருந்து நம்ம எத்தனை விதமான மெட்டீரியல்ஸை எடுக்க முடியுமோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஆயிலில் நம்ம பெட்ரோல் பிரிக்கிறோம்,
அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து நம்ம க்ரூட் ஆயில், அப்புறம் வந்து கெரோசின், இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரிக்கிறோம். அதுடைய காம்போனன்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. சரியா, அந்த மாதிரி வந்து பிரிக்கக்கூடியதை தான் நம்ம என்ன நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். இந்த சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ப்ராடக்டை வந்து கம்பைன் பண்றதன் மூலயமா ஒரு புதிய ப்ராடக்ட் என்ன பண்றாங்கன்னா உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து நேச்சுரலா கிடைக்கக்கூடியது வந்து காட்டன் ஃபைபர்ஸ் தான், காட்டன் கிளாத்ஸ் தான். அதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனால் நம்ம சிந்தட்டிக் கிளாத்ஸ் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ கம்பைன்டு ப்ராடக்ட். இட் இஸ் அ கம்பைன்டு ப்ராடக்ட். இது வந்து கெமிக்கல் ப்ராசஸ்க்கு உட்படுத்தி வேற ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபைபரை வந்து உருவாக்கி அதன் மூலயமா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலில் கொடுக்குறாங்க. ஒரு நியூ ப்ராடக்டை உருவாக்கி அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். காட்டன்லேயே சிந்தட்டிக் காட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதன் மூலயமா தான் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் உருவாக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் which involves successive stages for manufacturing finished products as in the case of sugar and paper. இப்போ வந்து நிறைய ப்ராசஸ்க்கு வந்து உட்படுத்தி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை வெளியில் கொண்டு வர்றதுக்கு பேர் தான் என்னென்னா ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் வந்து நம்ம சுகர் கேன் வந்து நம்ம எடுத்து அதை வந்து நிறைய ப்ராசஸ்க்கு உட்படுத்தி, அதாவது ஃபர்ஸ்ட் சுகர் கேனை வந்து நம்ம வந்து இது பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எப்படி இருக்கும், அது வந்து ஒரு கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா அதை வந்து நிறைய ப்ராசஸ்க்கு நம்ம கொண்டு போகும்போது அதுலேருந்து நிறைய வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. வெல்லம், அதுக்கப்புறம் வந்து பிளாக் சுகர்னால் ஒரு அந்த கலர் வந்து டல்லாக இருக்கக்கூடிய சுகர். அப்புறம் அதை இன்னும் கெமிக்கல் ப்ராசஸிங்க்கு உட்படுத்தும் போது தான் அந்த சுகர் வந்து ஒயிட்டாக மாறுது. அதே மாதிரி தான் பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா பல ப்ராசஸிங்க்கு உட்படுத்தி தான் பேப்பரையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா உருவாக்குறாங்க. இதுக்கு பேர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ். இந்த அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்டை வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்குறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி ஒரு நியூ ப்ராடக்டாக கொடுக்கறதுக்கு பேர் தான் அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள், 2 வீலர், 4 வீலர், கம்ப்யூட்டர், டெலிவிஷன், இந்த மாதிரி எல்லாமே. இப்போ இதனுடைய காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல மேனுஃபேக்சர் ஆகி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வர்றது கிடையாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு இடத்துல மேனுஃபேக்சர் ஆகி அது வந்து அசம்பிள் ஆகிட்டு வர்றது தான் இந்த ப்ராடக்ட்ஸ். இது வந்து என்னன்னு சொல்கிறோன்னா இந்த அசம்பிள் பண்ணுற இடத்துக்கு அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து செகண்டரி இண்டஸ்ட்ரீஸில் நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்த்தோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ். இப்போ எல்லாம் நிறைய இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து பண்ணுறாங்க. அதன் மூலயமா தான் இப்போ நம்மளுடைய நாடே வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ், டேம்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, அப்புறம் ரோட்ஸு, அப்புறமா வந்து ரயில்வேஸ், மெட்ரோ ட்ரெயின், அப்புறம் மோனோ ரெயில், இது எல்லாத்துக்குமே ஆன ரயில்வேஸ் அண்டர் கிரவுண்ட்லேயும் போடுறாங்க, மேலேயும் போடுறாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெமாண்டியஸ் க்ரோத்தை வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெரிஷரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். டெரிஷரி இண்டஸ்ட்ரீஸ் இப்போ வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி பார்த்துட்டோம். டெரிஷரி இண்டஸ்ட்ரீஸ், இந்த டெரிஷரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா they do not produce goods. These industries produce utility services and sell them at a profit. They help trade industries and commerce. This term also includes auxiliaries to trade like banking, warehouse, insurance, advertisement, etc. இப்போ இந்த டெரிஷரி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பிஸ்னஸ்க்கு உதவி செய்யக்கூடிய, அதாவது சேவை செய்யக்கூடிய, பிஸ்னஸ் ஓரியன்டாக சேவை செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை தான் நம்ம டெரிஷரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதன் மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சர்வீசஸை விற்று அதன் மூலயமா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் டெரிஷரி இண்டஸ்ட்ரீஸ். சரி, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெரிஷரி இண்டஸ்ட்ரீஸ். மைண்ட் மேப்பில் உங்களுக்கு எந்த விதமான கிளாசிஃபிகேஷன்ஸும் கொடுக்கல, ஆனால் இதில் வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. பர்சனலைஸ்டு சர்வீஸ் அதாவது என்னன்னா பர்சனலைஸ்டு சர்வீஸ்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வந்து தங்களுடைய சர்வீசஸை வந்து விற்கிறதுக்கு பேர் தான் பர்சனலைஸ்டு சர்வீஸ். எக்ஸாம்பிள் பிளம்பர், சர்வன்ட் மேட். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் சர்வீஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், போலீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பப்ளிக் சர்வீஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால பப்ளிக் சர்வீஸ் பண்ணதுனால இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்னா பப்ளிக் சர்வீஸ் கேட்டகரியில் கொண்டு வரோம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர்ஹவுஸ், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக், சேல்ஸ்மேன்ஷிப் இவங்க எல்லாருமே வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இவங்கள டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ், பேங்கிங், ஃபேக்டரிங், அக்கௌண்டிங் அண்ட் இன்சூரன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான கேஷை வந்து கேஷ் வந்து கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு அசிஸ்டண்ட் அதை ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டாக அவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணதுனால அவங்கள ஃபினான்ஷியல் சர்வீசஸில் கொண்டு வரும். நெக்ஸ்ட் குவாட்டர்னரி சர்வீஸ் இவங்க என்னென்னா ப்ரொஃபஷனல் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில் அண்ட் ஹை டெக்னாலஜி ஆர் யூஸ் டு ப்ரொவைட் திஸ் டைப் ஆஃப் சர்வீஸ். எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆடிட்டிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனில் வந்து என்னென்னா ரொம்ப ஸ்கில்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ஹை டெக்னாலஜியை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால இவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவாட்டர்னரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது நியூ ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெவலப் பண்ணுறவங்கள வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து ஆடிட்டிங், இப்போ வந்து ஆடிட்டிங்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங், அதுதான் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கிறது, நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிறவங்கள வந்து நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல எக்ஸாம்பிளா சொல்லலாம். நெக்ஸ்ட் culinary services, நியூ ஐடியாஸ் ஆர் ஜெனரேட்டட், நியூ டெக்னாலஜிஸ் ஆர் evolved, நியூ பாலிசிஸ் ஆர் implemented by selected individual experts. Their decision influence nations, international institutions, etc. That is inventors. இப்போ இந்த culinary சர்வீசஸில் நம்ம என்ன சொல்கிறோன்னா அவங்கள எல்லாருமே நம்ம ப்ரொமோட்டர்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு நியூ ஐடியாஸ் இருக்கும். அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து நியூ டெக்னாலஜிஸு அதுக்கப்புறம் நியூ பாலிசிஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உருவாக்குவாங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. சரியா, அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா culinary சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ். On the basis of size, we classify the industries in 4 categories: micro industries, small industries, medium industries and large industries. Micro industries அப்படின்னா என்னன்னா இது வந்து குறுந்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லலாம். ஆக்சுவலாக என்னன்னா குடிசை தொழில், வீடுகளிலேயே செய்யக்கூடிய ஒரு தொழிலை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பட்டுற மாதிரியோ இல்லை ஒரு சின்ன இடத்துலையோ இல்லை ஒரு ஷாப்பு அந்த மாதிரி வச்சு ஒரு இதெல்லாமே சோல் ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க. இது சோல் ப்ரொப்ரேட்டர் கன்சர்னாகவும் இருக்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப் கன்சர்னாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கார்ப்பரேட் கன்சர்ன். இதில் வந்து நிச்சயமாக வந்து நிறைய பேர், அதாவது என்னென்னா நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர் தான் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஓனர் வந்து ஆஃப் ஆஃப் த ஷேருக்கு வந்து ஓனர் வந்து ஆஃப் ஆஃப் த ஷேருக்கு மட்டும்தான் ஓனராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான டிசைடிங் அத்தாரிட்டியும் கிடையாது. போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆன் போர்ட் தான் எல்லா விதமான டிசைடிங் அத்தாரிட்டிஸும். இவங்க எல்லாருமே எப்படி வந்து பிரிகிறாங்க, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க இவங்கள அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ் அண்ட் தென் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கேபிட்டல். அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டையும் வச்சு தான் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வாண்ட் ஸ்மால் கேபிட்டல், நீட் ஸ்மால் கேபிட்டல் ஒன்லி. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அதை விட கொஞ்சம் அதிகம், மீடியம் அதை விட இன்னும் கூட,
லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகம். இதை வச்சுதான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரிக்கிறாங்க. இதை பத்தி பின்னாடி உள்ள லெசன்ல ரொம்ப டீட்டெயிலா படிப்பீங்க, எம்எஸ்எம்இ அப்படிங்கிற லெசன்ல. அதனாலதான் இங்க வந்து கண்டென்ட் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் ஆஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதாவது காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது காமர்ஸ் அப்படின்னு நம்ம எல்லா விதமான பிசினஸ் ஆக்டிவிட்டியும் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்றோம்னா காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்றோம். இதை பத்தி ஈவ்லின் தாமஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கமர்ஷியல் ஆபரேஷன்ஸ் டீல்ஸ் வித் தி buying and selling of goods, the exchange of commodity and the contribution of finished goods. அதாவது ஒரு ஈவ்லின் தாமஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆபரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கமாடிட்டி. இதில் என்ன நடக்கும்? பையிங் அண்ட் செல்லிங், இந்த ட்ரேட் தான் என்ன பண்ணணும்னா நடக்கும். என்ன பண்ணுவாங்க, இது வந்து எதை வச்சு இந்த ட்ரேட் நடக்கும்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை வச்சு தான் இந்த ட்ரேட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காமர்ஸ் வந்து என்னென்னதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட், வேர்ஹவுசிங், பேக்கேஜிங், இன்சூரன்ஸ், பேங்கிங் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன், இது எல்லாமே அதோடைய சப்டிவிஷன்ஸ், அதாவது ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். காமர்ஸ் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி. அதான் இது இப்போ மேலே படித்தோம் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தான் நம்ம கீழே என்ன பண்ண போகிறோம், இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் அப்படிங்கிறது என்னன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் தி ப்ராடக்ட். சரியா, அதாவது ஒரு பொருள் வந்து அல்டிமேட் கன்சியூமர்ஸ் கிட்ட போய் சேரணும். அதுதான் வந்து என்னன்னா இதோடைய முக்கியமான அப்ஜெக்டிவ். பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் தி ப்ராடக்ட் இஸ் கால்ட் ட்ரேட். அதாவது இந்த ட்ரேடர் அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா மிடில் மேன் இன் பிட்வீன் தி ப்ரொடியூசர் அண்ட் தி கன்சியூமர். இந்த ட்ரேடர் அப்படிங்கிறவங்கள வந்து நம்ம வந்து நிறைய வார்த்தைகள் சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு ஹோல்சேலராக இருக்கலாம், இல்லைன்னா ஏஜென்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ரீட்டைலராக இருக்கலாம், இல்லைன்னா வேற ஒரு இன்டர்மீடியாரி, ஒரு புரோக்கர், அந்த மாதிரி யாராக வேணா இருக்கலாம். சரியா, இப்போ வந்து ட்ரேடை வந்து நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று என்னன்னா இன்டர்னல் ட்ரேட், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ட்ரேட். அதே மாதிரி ஹோல்சேல் ட்ரேட் ஆர் ரீட்டைல் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கிளாஸிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து குட்ஸ் போனாதான் எல்லாராலையும் என்ன பண்ண முடியும்னா அந்த குட்ஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்புறம் எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அங்கங்கெல்லாம் நிச்சயமா அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணணும்னா கிடைக்கணும். அப்போ வந்து ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு பொருளை மூவ் பண்ணுறது ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து எந்த விதமான ஹிண்ட்ரன்ஸும் இல்லாமல் நடக்கணும், தொடர்ந்து கண்டினியூவாக ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மணி, சப்ளை ஆஃப் மணி தேவை. எந்த அளவுக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ண முடியும்னு இருக்கும்போது அதுக்கு வந்து நம்மளுக்கு மணியும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல் மாதிரி தான். அதனால மணி வந்து இருந்துக்கிட்டே இருந்தாதான் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து எந்த விதமான இன்டரப்ஷனும் இல்லாமல் நடக்கும். சரியா, அந்த மணியை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பேங்கிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிஸ்னஸ் வந்து கேரி அவுட் பண்றோம். நம்ம ஒரு சின்ன ஒரு ஊருக்குள்ளேயே நம்ம கேரி அவுட் பண்ணது கிடையாது. நிறைய இடங்களுக்கு நம்ம வந்து பிஸ்னஸை வந்து பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம நிறைய ரிஸ்க்ஸை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நமக்கு இருக்கும். அந்த மாதிரி ரிஸ்க்கை நம்ம சந்திக்கணும். என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபயர், தெஃப்ட், அதுக்கப்புறமா இன்னும் சம் அதர் ரிஸ்க். அந்த மாதிரியான ரிஸ்க்லாம் நம்ம சந்திக்கும் போது நம்ம வந்து நிறைய லாஸஸையும் நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கண்டினியூ பண்ண முடியாது நம்மளுடைய பிஸ்னஸை. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காகவும் நம்மளுடைய பிஸ்னஸை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் என்னன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படியே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான சடன் ரிஸ்க் வந்து காம்பன்சேட் பண்ணதுக்காக நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஹெல்ப் பண்றாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறாங்க. எந்த மாதிரியான டேமேஜஸ் ஆயிருக்கோ அது எந்த அளவுக்கு ஆகிருக்கோ அந்த பணத்தை வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா
திரும்பவும் கொடுக்குறாங்க. சரியா? இதன் மூலயமா நம்ம பிஸ்னஸ் வந்து தடை இல்லாமல் நம்ம கேரி அவுட் பண்ணுறதுக்கு பிரயோஜனமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வேர் ஹவுசிங். இந்த வேர் ஹவுசிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மாநிலத்தில், அதாவது என்னென்னா ஒரு ஸ்டேட்டில் உருவாக்குற ப்ராடக்ட் வந்து இன்னொரு ஸ்டேட்க்கு தேவைப்படும், இல்லைனா ஒரு டிஸ்ட்ரிக்டில் உருவாக்குற ப்ராடக்ட் வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்க்கு தேவைப்படும். ஆனால் தேவையான நேரத்தில் அந்த ப்ராடக்ட் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து நிச்சயமாக தேவை. ஸோ அதே நேரத்தில் வந்து எல்லா நேரத்துலையும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பயங்கர மழை, புயல் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நிறைய நாள் வந்து டிரான்ஸ்போர்ட் நிறுத்தி வைக்கலாம். அந்த மாதிரி நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து மக்களுக்கு வந்து அவங்களுடைய டிமாண்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எப்பயுமே. அப்போ தான் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து கஸ்டமர்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமாக ஒரு ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராடக்ட் எப்பயுமே கிடைக்கிற மாதிரி வச்சாதான் பிஸ்னஸை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா கொண்டு போக முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதுக்காக உருவாக்கப்பட்டது என்னென்னா வேர் ஹவுசிங். இந்த வேர் ஹவுசிங் அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டில் ப்ராடக்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோர் பண்ணுவாங்க. எந்த விதமான டேமேஜஸும் வரக்கூடாது, எந்த விதமான ஸ்பாயிலேஜும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராடக்ட் எப்படி வந்து ப்ரொடியூசர் கிட்டேருந்து வந்துச்சோ அதே மாதிரி கன்சியூமருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேர் ஹவுசிங் வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. இந்த வேர் ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராடக்டை பாதுகாப்பாங்க. எந்த நேரத்தில் தேவையோ எப்போ தேவையோ அப்போ என்ன பண்ணுவாங்க சப்ளை பண்ணுவாங்க. இதன் மூலயமா என்ன ஆகுதுன்னா விலை ஏற்றத்தாழ்வுகள், அதாவது எந்த விதமான விலை ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ப்ரைஸஸ் வந்து ஸ்டெபிலிட்டியோட கிடைக்குது. அவங்களுக்கு கண்டினியூவாக வந்து பொருட்கள் என்ன பண்ணுது அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்பேரிசன் பிட்வீன் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட். இந்த கம்பேரிசனை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இண்டஸ்ட்ரினா என்னன்னு தெரியும், காமர்ஸ்னா என்ன தெரியும், ட்ரேட்னா என்ன தெரியும். இப்போ அதோடைய கம்பேரிசன்ஸ் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரீஸோட வேலை என்னன்னா எக்ஸ்ட்ராக்ஷன், ரீப்ரொடக்ஷன், கன்வர்ஷன், ப்ராசஸிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் காமர்ஸோட ஆக்டிவிட்டி என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ரெண்டுமே தரும், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ட்ரேட் அப்படின்னா என்னன்னா பர்ச்சேஸ் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இது கொடுக்கறது ட்ரேட். நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் conservation of material and semi-finished product into finished goods. இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று செமி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்கும், இல்லைனா ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுறது தான் என்ன இண்டஸ்ட்ரீஸோட வேலை. காமர்ஸோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரேடோட ஆக்சிலரிஸ் ஆஃப் ட்ரேடை வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் காமர்ஸோட வேலை. இங்கே ட்ரேடோட வேலை என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல். இண்டஸ்ட்ரீஸ்க்கு லார்ஜ் அமௌண்ட், இங்கே வந்து லெஸ் அமௌண்ட் கம்பேரிட்டிவ்லி இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்மால் கேபிட்டல். மற்ற ரெண்டுத்தையும் இது வந்து ஸ்மால் கேபிட்டல். இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது ட்ரேட் வந்து ரொம்ப ஸ்மால் கேபிட்டல் தான். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் வந்து இண்டஸ்ட்ரீஸில் ஹை, இது வந்து லெஸ் ரிஸ்க், இதுவும் லெஸ் ரிஸ்க் தான். நெக்ஸ்ட்டு இது வந்து it represents supply side of goods and service. It represents demand side of goods and service. It represents both supply and demand. Utility creations. Changing the form and shape of material. இது இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணால் ஒரு ரா மெட்டீரியலை இல்லைனா ஒரு மெட்டீரியலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு மெட்டீரியலாக மாற்றி என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரீஸ் இது காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா creates place utility by moving goods from producer to consumer. இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா ப்ரொடியூசர்கிட்ட இருந்து கன்சியூமர்ஸ்க்கு கூட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். இங்கே என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் யூட்டிலிட்டி, அதாவது இது என்னன்னா பொசிஷன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஓனர்ஷிப் மாறுறது தான் இந்த ட்ரேடுடைய ஒரு யூட்டிலிட்டி கிரியேஷன். இதோட இந்த 3rd lesson completed. Thank you.